வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாப். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் தாங்க. ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ராயல் என்ஃபீல்டில் மீட்டியர் 350 நிறைய அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 7 கலர் ஆப்ஷனில் நம்மளுக்கு வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். அந்த இந்த வண்டியோட ஸ்பெக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு யாராவது நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பண்றதுக்கு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் மோட்டார்ஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டல் லொக்கேட் ஆயிருக்கு. நீங்கள் யாராவது பெங்களூர் அண்ட் இந்த எலக்ட்ரானிக் சிட்டி சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி மோட்டார்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் நான் இங்கேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருப்பேன். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீடியா 350 புக்கிங்ஸாக போயிட்டுருக்குது. ஒன் ஆஃப் த ஈஸி க்ரூசியர் பைக்கில் இதுவும் ஒன்று. ஸோ மறக்காமல் புக்கிங் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம இதில் என்னென்ன சேஞ்சஸ் ஆகுன்னு பேசிக்காக பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் நோவா பிளாக். ஸோ லுக் வைஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மற்ற 6 கலர் வேணுமே நான் உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறேன். ஸோ அதில் உங்களுக்கு எது ஃபேவரட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்தது நம்ம ஹெட்லைட் செட்டப்க்கு வருவோம். ஸோ ஹெட்லைட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு எல்லாமே எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் அண்ட் தென் இண்டிகேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டைல் லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்ஸ் நான் அசர் லைட் போடுறேன் பாருங்க. ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த எல்இடி செட்டப்பில் வந்திருக்கிறது லுக் வைஸ் பார்க்கறது நல்லா இருக்குது. அண்ட் தென் ரவுண்ட் டைப்பில் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப் 2 வேரியண்ட்ல மட்டும் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரோராலையும் அண்ட் தென் சூப்பர் நோவாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பேஸ் வேரியண்ட்லையும் கொடுத்துருக்கலாம், பட் ஏன்னு தெரியல. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைப் சிக்கான ஒரு சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 27 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லியிருக்காங்க. அப்படி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்ட்டு நான் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அடுத்ததான் நம்ம வண்டியோட லுக்ஸுக்கு வருவாங்க. ஸோ லுக்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ராயல் என்ஃபீல்டுக்கே உரித்தான ஒரு அந்த கம்பீரமான ஒரு லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு மஸ்குலரான ஒரு செட்டப்பில். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 அந்த மாதிரி இருப்பேங்க. ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 காலுமே நான் கீழே தாராளமாக வைக்கிறேன். ஸோ 5 இருக்கிறவங்க கூட ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஈஸி க்ரூசியர் இல்லைங்களா. ஸோ அதாவது அந்த சீட்டிங் பொசிஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ சீட்டிங் பொசிஷன் போது அந்த முதுகு தண்டு பார்த்தீங்கன்னா நேராகவே இருக்குது. ஸோ பேக் பெயின் நம்மளுக்கு மேக்ஸிமம் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஸோ கம்ஃபர்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இது ரைடிங்கில் நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம வண்டியோட சுவிட்சஸ்க்கு வரும். ஸோ சுவிட்சஸை பொறுத்தவரை நம்மளுக்கு ஹசார் லைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கில் சுவிட்ச் அண்ட் தென் செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்சுமே நம்மளுக்கு ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டே நம்மளுக்கு ஹை பீம், லோ பீம் அண்ட் தென் பாசிங் சுவிட்சுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் அண்ட் தென் சிங்கிள் ஆர்என் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீட்டர் டேக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லிப்பர் அசிஸ்டன்ட் சுவிட்ச் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். அடுத்தது நம்ம வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனலாக் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனலாக் டைப். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்ரோலுக்கான ஒரு இண்டிகேஷன், இன்ஜின் மோட் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர், ஸோ அது மட்டும் தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன டீட்டெயில். அதில் நம்மளுக்கு இன்னும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிப்பர் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு மொபைல் கனெக்டிவிட்டி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எஸ்எம்எஸ் அதெல்லாமே நம்மளுக்கு வரது வரும். ஸோ அதை ஆல்ரெடி பார்த்துருப்போம். இன்னும் இதில் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அண்ட் தென் ட்ரிப் எஃப், ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டிஜிட்டலில் நம்மளுக்கு ஃபியூல் இண்டிகேஷன் அது இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஈகோக்கான சிம்பிள். இதில் நம்மளுக்கு இன்னும் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கியர் இண்டிகேஷன் கொடுத்துருந்தா அது நல்லா இருந்திருக்கும்ன்றது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ அடுத்ததான் நம்ம சீட் ஹைட், வெயிட் அண்ட் தென் கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 765 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு 170 mm ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் பிரேக்கரில் டச் ஆகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வண்டியோட வெயிட்டுங்க. ஸோ வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 191 kg வந்து நம்மளுக்கு வண்டி வெயிட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு மேனேஜபிள் தான் ரைடிங்கில். அண்ட் தென் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜாக மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 30 to 35 வரையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஸோ அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வரும். ஸோ ஃப்ரண்ட்டில் டயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19 இன்ச்சஸ்க்கான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டியூப்லெஸ் டயர் தான் இதில் வருது. இதே நீங்கள் அரோராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெட்ரோ மாடலில் நம்மளுக்கு ஸ்போக் வீல் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இதில் நம்மளுக்கு டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்கை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 300 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. வித் டியூல் சேனல் ஏபிஎஸ் தான் நம்மளுக்கு இது பேஸ் வேரியண்ட்டில் நம்மளுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. பைபர்க்கான கேலிபர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு டெலிஸ்கோபி சஸ்பென்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 41 mm ஒரு டெலிஸ்கோபி சஸ்பென்ஷன் தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ரியரை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 17 இன்ச்சஸ்க்கான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பிஸ்டன் கேலிபர் தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதுவே நம்மளுக்கு டியூல் சேனல் ஏபிஎஸ் பின்னாடி நம்மளுக்கு ஏபிஎஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் நம்மளுக்கு சாக் அப்சார்ப் நம்மளுக்கு ரியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம இன்ஜினுக்கு வருவோம். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 350cc எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு 349.34 ஆயில் கூல் இன்ஜின் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பவர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 20.2 bhp பவர் 6100 RPMலையுமே நம்மளுக்கு 27 Nm டார்க் 4000 RPMல நம்மளுக்கு கிடைக்கும்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ரைட் பண்ணும்போது வேணால் நான் அதை எப்படி இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே மக்களே, ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைசிங் தான். ஸோ ப்ரைசிங் வரும். ஸோ ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 வேரியன்ட் இருக்குது. ஸோ இதில் நான் பேஸ்லேருந்து உங்களுக்கு டாப் வந்து எவ்வளோ இருக்குன்னு மட்டும் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் மட்டும் சொல்கிறேன். பேஸ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,91,000 நம்மளுக்கு பேஸ் ஸ்டார்ட் ஆகி, இதே நம்ம சூப்பர் நோவா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2,13,000 வரைக்குமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ இந்த மீட்டிஆர் 350யோட ஃபுல் டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த ரைட் ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ மீட்டிஆர் 350யோட ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ மட்டும் பார்ப்போம். ஸோ லுக் வைஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே கம்ஃபர்ட்டான ஒரு வண்டி தான் அது. ஆக்சுவலாக ஈஸி க்ரூசர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்னு நம்ம மேனுவலாக நம்ம செக் பண்ணலாம். ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஸோ வண்டி எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்ஸ் மேனுவலாக நம்ம இது பண்ணலாம். ஓகே காய்ஸ், அந்த சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த சவுண்டுக்கெல்லாம் நான் பெரிய ஃபேனே நம்ம சொல்லலாம். ஓகே காய்ஸ், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னலாம். ப்ரோ எப்படி போகலாம்? குறுக்க இந்த கௌசிக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஆட்டோ நான் குறுக்க வந்துட்டாங்க. பட் இருக்கட்டும். பட் உண்மையாகவே எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த செல்ஃப் ஸ்டார்ட் ஆகட்டும், இந்த ரவுட்ரு சுவிட்சு, ஆமாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஸ்மூத்தான ஒரு ஸ்டார்ட் தான் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அந்த சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைலன்சர் சவுண்டு. ஸோ எக்ஸாக்ட் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த சவுண்டுக்கு நான் மிகப்பெரிய ஃபேனுன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்கப் ஓகே கைஸ், நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் ரைடு வெஹிக்கிள் இல்லை, அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கெஞ்சி கேட்டதுனால நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக கொண்டு போய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் இது பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்லிப்பர் கிளச் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இதில் நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 வேரியண்ட்டில் இருக்குதுப்பா. அது என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டெல்லர். ஸ்டெல்லருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெட்ரோ மாடலில் அரோரா, ஸ்டெல்லருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரோரா மாடல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நோவா. ஸோ இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பர் நோவா தான். ஸோ அதுவும் அந்த பிளாக் எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த ஃபினிஷிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டேங்க் மேலேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது சூப்பராக இருந்தது. பிளாக்கு அண்ட் தென் கோல்டில் ஒரு சின்ன லைனு, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிரே கலர், ஸோ மிட் கிரேயில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு அந்த சீட்டிங் பொசிஷன் நல்லாவே இருக்குது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு எனக்கு இருக்குது. ஸோ ரொம்பவே பர்சனலாகவே நான் சொல்கிறேன். ரொம்ப லாங் போகிறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, ஈஸியான ஒரு இது தான். ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் 41 mm ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக் அடித்தா நிற்கிதான். ஓகே கைஸ், ரொம்பவே நல்லா இருக்குது இதுவுமே. ஓகே கைஸ், இது நம்ம அதிகமாக நம்ம க்ரூஸ் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பீடில் நம்ம போகலாம்.
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட பர்சனல் இது தான். ஸோ ஒருத்தருக்குமே டிஃபர் ஆகும் அவங்க தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள். பின்னாடி பில்லியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக கொஞ்சம் ஹைட்டு சீட்டு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அது அவங்களுக்கு அந்த பின்னாடி அந்த பில்லியனுக்கான ஒரு ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. ஓகே மக்களே, இதுதான் இந்த வண்டியோட நம்ம ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம சொல்லலாம். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பாய்.